பொறுமையாக இருந்தாங்க. என்ன தெரியுமா? ரசூல்லா கொடுத்த கமிட்மெண்ட். ஏன் இந்த வேலை கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது, அல்லாவுடைய தீன் கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. சகிச்சுக்கிறேன். அடிச்சுக்கிறியா அட்ரா, என்கிட்ட இருந்து டபுள் மடங்கு என்னை போட்டு சதாய்க்கிறியா சதாய்க்கிறான். ஒருத்தன் வருவான் இப்லீஸு, அதெல்லாம் புகாரிலே இருக்கும் ஹதீஸில். ஒரு சஹாபி மரண நேரத்தில் இருப்பார், வந்துட்டு சொல்லுவான், ஏ முகம்மதி அப்படிமா. நக்கல். அதாவது முகம்மதி அப்படின்னா நக்கல், அதாவது ரசூல்லாவை சேர்ந்தவனா. இவன் யார்? முஸ்லீமு. புரியுதா? இந்த மன்னருக்கு தான் இப்போ மூவி எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க சைத்தானுங்க. அந்த ஏய் முகம்மதி அப்படிம்பாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, ஏப்பா முகம்மதிங்கிறது நக்கல் அடிக்கிற வசனமா? முகம்மதின்னு சொல்கிறது கிண்டலான ஒரு சங்கின்னு இப்போ சொல்கிறோம்ல, அது மாதிரி முகம்மதி அப்படின்னு சொல்கிறது நக்கலாகி போச்சு அவங்களுக்கு. அவர் சொல்கிறான், என்ன சொல்கிறான், எல்லாம் மிச்சம் மீதி இருக்கிற குப்பைங்க, நீங்கள் எல்லாம் பறந்துருச்சு, லைட்டாக ஒரு சில இலத்தலைகள் அப்படி அந்த காற்றுல இருக்கும்ல, அது மாதிரி குப்பைங்க நீங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், நாங்கள் குப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பஞ்ச் அடிப்பார். அது ஞாபகம் இல்லை. மொத்தத்தில் அது சொல்கிறேன், அவங்கெல்லாம் பின்னாடி வந்து அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? ரசூல்லாட்ட கொடுத்த கமிட்மெண்ட். அவங்க நினச்சிருந்தால் இவங்கெல்லாம் விரட்டி அடிச்சு விட்டுருக்க முடியும். ஒன்று சேர்ந்து அசம்பிளாகி அன்சாரிகள்லாம் எல்லாம் ஒரு டைப் போட்டு போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மன்னர்களை வந்து வெளியே துரத்தியிருந்தாங்கன்னா வேலையும் முடிஞ்சுது. அப்போ இது ரொம்ப கஷ்டமானது வேலை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க புகாரியில், எவரிடம் 3 தன்மைகள் அமைந்து விட்டதோ அவர் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவர் அவர். இப்போ என்கிட்ட இஸ்லாம் இருக்கா இல்லையா வெளிப்படையாக சொல்லிட முடியும். தொழுகிறேன், இஸ்லாம் இருக்குது. களிமா சொல்கிறேன், அல்லாவை நம்புகிறேன், அல்லாவை வந்து மதிக்கிறேன், அல்லாவுடைய ரசூலை மதிக்கிறேன், நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு பண்ணுறேன். நான் என்கிட்ட இஸ்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியும், என்கிட்ட ஈமான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அது ஈமான் எப்போ டிக்ளேர் ஆகும்? மலக்குகள் வந்து எனக்கு சலாம் சொல்லிட்டாங்கன்னா நான் மூமின்னு அர்த்தம். புரியுதா? வர்ற மலக்கு ஒயிட்டாக இருந்தாருன்னா நான் மூமின்னு அர்த்தம். வர்ற மலக்கு அழகாக இருந்தாருன்னா, ஸ்மெல்லு நறுமணம் வீசக்கூடியவராக வந்தார்னா நான் மூமின்னு அர்த்தம். வர்ற மலக்கு சலாம் சொல்லலை அப்படின்னா நான் மூமின் இல்லைன்னு அர்த்தம். காலின்னு அர்த்தம், முடிஞ்சதுன்னு அர்த்தம். கீழே செருப்படி, அதுக்கப்புறம் செருப்படி, மறுமையில் செருப்படி, தொடர்ந்து செருப்படி, கடைசியாக நரகம், நரகத்திலும் செருப்படி, டோட்டல் லாஸ்.